ஆக்டர் அஸ்வின் அவர்கள் சமீபத்தில் இல்லை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பார். அந்த குக் வித் கோமாளியில் நடந்து அந்த ஒரு புகழில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு படம் நிறையா ரீச் ஆச்சு. பட் ஆனால் வந்து அவர் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, கதை பிடிக்கலன்னா நான் தூங்கிடுவேன். பெருமைக்காக சொல்லலை, ஒரு 40 படத்துக்கிட்ட நான் கதையை கேட்டு நான் வந்து தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து அஸ்வினை நிறைய பேர் வந்து நிறைய விதமான விமர்சனங்கள் கொடுத்து நிறைய ட்ரோல்லாம் செஞ்சாங்க இல்லையா. இது பற்றி சமீபத்தில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த டிப்ரெஷனில் வந்து எத்தனை நாள் இருந்தீங்கன்னு வந்து கேட்டதற்கு, அப்படி சொல்ல முடியாதுங்க, அது போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஹாண்டிங் தான், கடைசி வரைக்கும் அந்த ஒரு புண் வந்து ஆறாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது நான் ஒரு ஹியூமனிட்டியை தான் நான் வந்து இதில் வந்து நான் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு 4-5 பேர் கை தூக்கி விட வேணாம், பட் ஆனால் எதுவுமே செய்யாமல் விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அந்த ஒரு இது வந்து எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதற்குமே நிறைய பேர் வந்துட்டு இப்போயாவது மாறினீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியும், நீங்கள் பேசின பேச்சு அந்த மாதிரி, அப்புறம் நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய கலவையான விமர்சனங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.